வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆதார் சூப்பர்வைசர் அண்ட் ஆப்பரேட்டருக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி நம்ம அப்ளை பண்ண போறதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஆதார் சூப்பர்வைசர் அண்ட் ஆப்ரேட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அதுக்கு தனியான ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு ஸ்டேட்டில் அதுக்கு தனியான எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் வேகன்சி இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. அதில் எந்த டிஸ்ட்ரிக்டில் நமக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா பெரம்பலூர்னு கொடுத்துருக்காங்க. வேகன்சி பார்த்தீங்கன்னா 1 தான். இதோட ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 13/4/2026. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25/2026. இதில் பார்த்தீங்கன்னா சைடில் அப்ளை நவுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. வேகன்சி பார்த்தீங்கன்னா 1 தான் கொடுத்துருக்காங்க. மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிள் கிரிட்டீரியா பார்த்தீங்கன்னா மினிமம் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அல்லது அது அபோவ் இருக்கணும். குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12th முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 10th + 2 இயர்ஸ் ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெட்ரிகுலேஷன்ஸ் முடிச்சுட்டு 3 இயர்ஸ் பாலிடெக்னிக் டிப்ளமோ முடித்தவங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேண்டிடேட் ஷுட் ஹாவ் அ ஆதார் ஆப்ரேட்டர் அண்ட் சூப்பர்வைஸ் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை த டெஸ்டிங் அண்ட் சர்டிஃபைங் ஏஜென்சி அத்தாரைஸ்ட் பை UIDAI ஃபார் டெலிவரிங் ஆதார் சர்வீஸ். உங்களுக்கு வந்து இந்த ஆதார் ஆப்ரேட்டர் அண்ட் சூப்பர்வைசருக்கான சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. யூ டேக் த ஆதார் சூப்பர்வைசர் எக்ஸாம் த்ரூ த லிங்க். பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆதார் சூப்பர்வைஸுக்கான எக்ஸாம் எழுதி அந்த ஆதார் சூப்பர்வைசர் அது ஆப்ரேட்டருக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஆதாரோட சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த LMS சர்டிஃபிகேஷன்ஸ் லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அது மூலமாக நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இதில் அப்ளை நோன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய நேம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய இமெயில் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கணும். பேன் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டேட் எந்த ஸ்டேட்டுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, அப்ளைட் ஃபார் கேட்டிருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்டு நம்ம அப்ளை பண்ண போகிறோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இயர்ஸில் கேட்டிருக்காங்க. ரெசிடென்ட் ஆஃப் ஸ்டேட், எந்த ரெசிடென்ட் ஆஃப் ஸ்டேட் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரெசிடென்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். ரெஸ்யூமை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா PDF டாக்குமெண்ட் XR அலோடுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஃபைல் சைஸ் வந்து மஸ்ட் பி லெஸ் தேன் 1024 KBஸ்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி ஆதார் சூப்பர்வைசர் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதுவும் JPG அண்ட் PNG ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 1024 KBஸ்குள்ளே இருக்கணும். நம்மளுடைய ஜெண்டர் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கொடுக்க ஆன்சர் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அப்படின்னா நம்ம சூப்பர்வைசர் ஜாப்புக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த சூப்பர்வைசர் ஜாப்புக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது.